தெரியாம வந்து சொல்லடா. அத்தா, ஒரு முக்கியமான விஷயம். அத காலையில வச்சுக்கிறது ஏன் உங்க வேலையை காலமா வச்சுக்கிறது? இதுதான் பஞ்சாலையா ஷிஃப்ட் மாத்திரத்துக்கு? ஷிஃப்ட் இல்ல, இது காதல் விவகாரம். காலம் கடக்க முடியாது. காதல் உனக்கா? உங்ககிட்ட எவ்வளவு மாட்டான்? மாட்ட மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன விட ஒரு மகிழ் பொண்ணு இந்த கிராமத்துல எனக்காக சுத்திட்டு இருக்கா. யாருதாவோ? வேற யாரும் இல்ல, கோதண்டம் பிள்ளையின் மகள், அம்புஜம் பெற்றெடுத்த அருமை புத்திரி. பாவி, என்ன என்ன தப்பு? அவ உயிரை என்கிட்ட கொடுத்துட்டு உடம்பு மாத்திரம் பொதுவான மாதிரி சுமந்து சுத்தரா பரிதாபமா இருந்துச்சு. இன்னொரு சமாச்சாரம், அவளுக்கு 3 மாசம். ஏண்டா தம்பி, இவ்வளவு போய் தப்பு பண்ணிட்டேடா, உன்னை மகனை மன்னிப்பாரா? அடே சண்டாளா, பெரிய இடத்திலேயே கண்டு வச்சுட்டேடா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்து விட்டாய். என் மனைவி தடுத்தாலும் உன்னை வெறும் செட்டப், ஒரு ஜோடனை. செட்டப் ஜோடனையா? என்னன்னு கேப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குண்ட தூக்கி போற மாதிரி போடுவா அந்த பொண்ணு அந்த வீட்டுல. உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காமிப்பாங்க. டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மை சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பேசுறான். காண கொண்டாங்க. என்னடி திடீர்னு? ஒண்ணும் இல்லம்மா, பாத்தி வரமா இருந்தது, இப்ப வரல. 2 நாளா அடிக்கடி இப்படி ஆகுதுமா. அது மட்டும் இல்ல, மாங்காய பார்த்தா கடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடி, நம்ம தோப்புல நிறைய மாங்காய் வரவழைச்சா போச்சு. அப்புறம் சாப்பிட பார்த்தா அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கணும் போல மனசு துடிக்குது. நீ என்னடி சொல்ற? எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்ற. எனக்கு ஒண்ணுமே தோணலையே. ஐயோ பயமா இருக்க. ஏண்டி, ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சா? என்கிட்ட சொல்லுடி. நீ என்னம்மா கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை கேட்டு பிரயோஜனம் இல்ல. உடனே ஒரு டாக்டரை பார்க்கணும். அவர் முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். அவர் சொன்னா எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஆமாம்மா, டவுன்ல ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப கைராசிக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போமா. அங்கேயே கூட்டு போறேன். மகமாயே, இவனுக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணுமே. இந்த பாரடி, நம்ம டாக்டர் விட்டு போறது வர்றது உங்க அப்பாவுக்கு மட்டுமில்ல, யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன அக்கா, மச்சான், ரத்த மாட்டு வண்டி ஏதாவது தெரியுதா? ஏதோ தொலைவா ஒரு குண்டு வண்டி வர மாதிரி தெரியுது. அவங்க குண்டு வண்டியில வரமாட்டாங்க, சவாரி வண்டியில தான் வருவாங்க. அது மாதிரி ஏதாவது வருதா? சவாரிதான் வருது. நாடகத்துல ஒரு குழப்பம் எல்லாம் நடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மருந்த கலக்கணும், மாத்தங்க மூகணும். நானா யாரா ஒருத்தன்? அம்மா, இதாமா டாக்டர் வீடு. வந்துட்டா. நான் என்ன சொல்லணும்? ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ. ஹலோ 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 ஹலோ. தங்கா. என்னது நெஞ்சு வலியா? காது அடைக்குதா? குப்புன்னு வேர்க்குதா? அடிக்கடிக்கு மயக்கம் வருதா? டாக்டர் அவசரமா பாக்கணுமா? இந்த மாதிரி பீரங்கி தொண்டையிலெல்லாம் இங்க கத்தக்கூடாது. அப்படி கத்தனா டாக்டருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுடும். எஸ் டாக்டர். டாக்டர், ஒரு நோயாளி அர்ஜென்ட்டா உங்களை பார்க்கணுமா? லைன்ல நிக்கிறார். ஹலோ டாக்டர், உங்களை லைன்ல உட்கார சொல்றாரு. நீ இப்படியா? ஐயோ 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 ஐயோ, மூஞ்சி எல்லாம் வெளுத்து போச்சு, கண்ணெல்லாம் எங்க சொருகிட்டு நிக்குது. அவர் சொல்றதான் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத அவர் கேட்க மாட்டார். கம்பவுண்டர், இந்த கேஸ் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு மூங்கில் வேண்டாம், எல்லாத்துக்கு ரிஸ்க், உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். வண்டியில ஏத்துறேன். எதுல வேணா ஏத்துங்க, அவருக்கு என்ன தெரிய போகுது? எனக்கு இல்ல, முதல்ல என் பொண்ணை பாருங்க. எப்ப சொல்றீங்க? ஒத்துங்க பாக்கலாமே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. கம்பவுண்டர் கிட்டடு. யார கேட்டு கிட்டாக் என் கையில கொடுத்தேன்? நீங்க கேட்டீங்க கொடுத்தேன். கேட்டா கொடுத்துறதா? நீ உடனே சம்பளம் கேட்கற, கொடுங்க. தெரியுமா பாத்து என்ன பண்ணுது? மாங்காய் தின்னா புளிக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, என்னுடைய பாராட்டுதல்கள். என்னங்க இது? வியாதின்னு கூட்டம் தான் என்ன பாராட்டுறீங்களே? இப்ப பாராட்டம், எப்ப பாராட்டுறது? நீங்க பெத்தீங்களே, அது ஒண்ணு பெக்க போகுது. இன்னும் 7 மாசத்துக்குள்ள அவளுக்கு ஒரு டாவோ டியோ பிறக்க போகுது. அடி பாய், என் வயித்தை நெருப்படி கொட்டிட்டேடி. ஏமா அப்படி கூவுற? பொம்பளைன்னு இருந்தா குழந்தை பிறக்காதே. போய்யா. ஐயோ, புருஷன் எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன் சார், சாவல் இல்லாம கோழி முட்டை போடுதே? ஷட் அப். அப்ப அந்த பொண்ணை மாட்டா சித்திரிக்க அனுப்ப சொல்றேன். ஏடி, இப்போ சொல்லு, யார் அவன்? என் உயிரே போனாலும் சரி, நான் அவரை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆஹா, இவளல்லவோ உத்தமி. நீ வேற. டாக்டர்யா, இப்படி வாங்க. பிரம்மஹத்தி சித்துவை கொல்வதாச்ச மகாபாவம். ஐயா, எங்க குடும்ப கௌரவமான குடும்பம். அங்கதான் இப்படி எல்லாம் நடக்கும். சுமாரியா. டாக்டர்யா, என் மகளுக்கு இது மாதிரி தெரிஞ்சா நாங்க ஊர்ல மானத்தோட வாழ முடியாது. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். வழி 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 ஒரே வழி தியாகம், அதுவே என் லட்சியம். இப்ப அதை செய்யறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன டாக்டர் உளறீங்க? தப்பு பண்றேன். நான் எப்பவும் மூலதான் பேசுறேன். கண்ணு குட்டியோட இருக்க இந்த பசங்களை ஏத்துக்க இந்த கால தயார். டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமாங்கம்மா, அந்த பொண்ணோட குழந்தைக்கு நான் தான் தந்தேன். நான் முடிவு எடுத்தாச்சு. தயவு செய்து யாரும் மாத்தாதீங்க. டாக்டர்,
எங்க மானத்தை காப்பாத்துக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க, இது கூட தெரியல. ஆஹா, மகான் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டார் பாத்தீங்களா? உடனே உடனே கல்யாணத்தை முடிங்க. இப்ப ஏற்பாடு பண்றேன். உங்க ஆத்துக்காரி சாமர்த்தியம் தான். பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி வரணும் அமையும். சொல்லுங்க ஐயரே, நல்லா சொல்லுங்க. இவருக்கு திண்ணையில உட்கார்ந்து சீட்டாதான் தெரியும். ஒரு டாக்டருக்கு மாமனார் ஆக முடியுமா அவரால? வாய மூடுறி. எவனோ தாய் தாப்ப இல்லாத அனாத பையில கொண்டாந்து மாப்பிள்ளை இவன் தான் சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிவிட்டேன். சம்பந்தின்னு கூப்பிட எவனாவது ஒருத்தர் இருக்கானா? என்ன வேணாலும் பேசிட்டேன். இப்ப உங்களுக்கு சம்பந்தி வேணுமா? உங்க பொண்ணுக்கு புருஷன் வேணுமா? ஐயா, யார கட்டியா வெளிய கொண்டு ஊத்திட்டே இருக்கிற? என்ன வேலை விக்கிட்டு கொண்டா தாலிய மந்தா புலோட அழிஞ்சிருவேன். சரியா நேரம் கிடைக்கும் போது சொல்லிக்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணுமே பார்க்காம தமக்கு தாலியை கட்டி விட்டான். ஐயர், மந்திரம் சொல்லாம கட்டினா தாலி தொங்காதா? தெருவுல பிறந்த பையன் சொன்னேன். அனாத யார் அனாத? நானா? பின்ன நானா? ஒரு நிமிஷம். ஏக்கா அத்தான் சபாஷ்டா சதா, நீ நினைச்சதை செஞ்சு முடிச்சுட்ட. சதா, நீ இம்மா பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னா கராய் கூட காணலடா. ஏக்கா, இனிமே இந்த சோபால நின்னுட்டு நீ குதிக்கலாம். அத்தனை ஸ்பிரிங். இப்பதான் நீ என் தம்பி. தம்பி யார் தம்பி? டேய் பரமசிவம், ரெண்டு பேரும் யார் கேட்டு உள்ள வந்தீங்க? வீடு திறந்திருந்தா எது வேணாலும் நுழையும். சுமங்கரை பாவா, இந்த அல்கா பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? என் மச்சான் சதா. வேஷத்தை கழிச்சு காட்டுறான். என்னது வச்சுக்கிட்டே இருக்கிறான்? சதா அடி பாவி, போய் ஒரு தையக்கார குடும்பத்திலேயா சம்பந்தம் வச்சுக்கிட்டோம். எனக்கு மயக்கமே வருது. இந்தப்பா, என் குடிய கெடுத்துட்டேன். நீ டாக்டர் தானே? பொம்பளை வர கவனி. அத்தை, நான் டாக்டரா தான் நடிச்சேன். எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது, காஜா எடுக்கத்தான் தெரியும். நானும் ஒரு தையக்காரன். இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? பெருசா சுண்டி பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஏன் செல்லாது? அப்படி கேப்ப. அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அவர் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவன் கல் இல்ல, காஞ்ச புல். சம்மந்தி அம்மா. டேய் பரமசிவம், கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு உறவு முறை கொண்டாடுறியா? மரியாதையா இந்த விட்டு விட்டு வெளியே போயிடுங்க. இல்ல என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வேண்டிய துப்பாக்கி சுத்தா செத்துருவீங்க. நாங்க நம்ம போயிடலாம். நாதா எங்க இருக்கா? என்ன பண்ணுவோம்? நாதா துப்பாக்கி அண்ணா. எனக்கு தெரியும் சரசா, நடந்த கல்யாணத்தை மாத்த முடியாது. வேணும்னா உன் புருஷன் இந்த வீட்டுல இருக்கட்டும், நாங்க வெளியே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.